தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. சென்னையில் டிஜிபி அலுவலகம் அருகே பைக்கில் சென்ற தம்பதியிடம் பையை பறித்து இளைஞர் ஒருவர் கைவரிசை காட்டியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே வழிப்பறி கும்பல் தள்ளிவிட்டதில் காயமடைந்த தம்பதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வழிப்பறி கும்பல் தள்ளிவிட்டதில் காயமடைந்த தம்பதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார், சம்பவம் தொடர்பான விவரம். மாலதி, சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர் பாஸ்கர், அவருடைய மனைவி மலர்கொடி. இவர்களது மகள் திருமண நாளையொட்டி கடந்த 9ஆம் தேதி சென்னை ஆர்கே சாலையில் உள்ள தனியார் ரெஸ்டாரண்டிற்கு உணவருந்த வந்திருக்கிறனர். உணவருந்தி விட்டு திரும்பவும் வீட்டுக்கு செல்லும் போது டிஜிபி அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரி பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் அந்த பாஸ்கரின் இருசக்கர வாகனத்தை மறித்திருக்கிறார். அப்போது மலர்கொடியின் தங்க செயினை பறிக்க முயன்ற போது அவர் தடுத்ததால் தோளில் மாட்டியிருந்த தோல் பையை பறித்து சென்றிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் நிலை தடுமாறி அந்த சாலையிலேயே விழுந்திருக்கிறார்கள். இதில் பாஸ்கர் பலத்த காயத்துடன் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மலர்கொடியும் உடல் முழுவதும் சிராய்ப்பு ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்ததில் சென்னை நொச்சிக்குப்பத்தை சேர்ந்த ராமதாஸ் என்ற போண்டா தாஸ் என்ற வாலிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்திய விசாரணையில் தான் குடிக்க பணம் இல்லாததால் இது போன்ற வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், கடந்த 9ஆம் தேதி கையில் காசு இல்லாததால் வேற வழியின்றி இருசக்கர வாகனத்தில் வந்த பாஸ்கரின் தோல் பையை எடுத்து பறிக்க முயன்றதாகவும், இதனால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போலீசார் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். அதாவது டிஜிபி அலுவலகம் என்பது முக்கிய பகுதியாக இருக்கிறது. காவல்துறையினரின் எப்போதுமே பாதுகாப்பு பணி என்பது இருந்திருக்கும். அந்த நேரத்தில் மாலை நேரத்தில் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை என்ற நிலையில்தான் தற்போதைய விளம்பர திமுக அரசின் நிலை இருந்து வருகிறது. இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த பாஸ்கர் மற்றும் மலர்கொடி ஆகியோர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாலதி, ராம்குமார் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.